மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,55,000 கன அடியாக அதிகரிப்பு. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். KRS அணையிலிருந்து 1,30,000 கன அடி தண்ணீர் திறப்பு. கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் நீரின் அளவு 35,000 கன அடியாக நீடிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,34,115 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணை நீர்மட்டம் 107 அடியை தாண்டியது. ஓரிரு நாட்களில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்ப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மேட்டூர் அணையிலிருந்து இன்று நீர் திறப்பு. இன்று முதல் 7 நாட்களுக்கு வினாடிக்கு 5,000 கன அடி நீர் திறக்க முடிவு. குற்றால அருவிகளில் விடுமுறையை கொண்டாட அலைமோதும் மக்கள் கூட்டம். போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லாததால் நெருக்கடியில் திணறும் சுற்றுலா பயணிகள். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை. உதகை அருகே கல்லட்டி நீர்வீழ்ச்சியில் 8 மாதங்களுக்கு பிறகு ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ஆச்சரியத்துடன் கண்டு செல்ஃபி எடுத்தும் உற்சாகம். தென்மேற்கு பருவமழையால் கேரட், முட்டைகோஸ், பூண்டு உள்ளிட்ட காய்கறிகள் சேதம். உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் கவலை. ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் விரைவில் கிடைக்கும். உணவு மற்றும் நுகர்வோர் துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். வீரன் ஸ்பெஷல் பிராண்டி உள்ளிட்ட 3 வகை மதுபானங்கள் விற்பனை செய்வதற்கு உகந்ததல்ல என டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு. மதுக்கடைகளில் இருப்பின் சம்பந்தப்பட்ட மதுபான கிடங்கில் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தல். காவிரியிலிருந்து சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடுவதற்கு முன் விவசாயிகளுக்கு வங்கிக் கடன் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். தேவையான விதை நெல், உரம் போன்ற இடுபொருட்களை வழங்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், பஞ்சாப் மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமனம். ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், அசாம், சிக்கிம், மேகாலயா மாநிலங்களுக்கும் புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. மகாராஷ்டிர மாநில ஆளுநராக CP ராதாகிருஷ்ணன் நியமனம். ஜார்க்கண்ட், புதுச்சேரி, தெலுங்கானா ஆளுநர் பொறுப்புகளை கவனித்து வந்த நிலையில் மாற்றம். புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் நியமனம். குஜராத் முதல்வராக மோடி இருந்தபோது அரசின் முதன்மை செயலாளராக பணியாற்றியவர் கைலாசநாதன். உலக கல்லீரல் அலர்ஜி தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
சென்னை அண்ணா நகரில் 5வது வாரமாக நடைபெற்று வரும் ஹாப்பி ஸ்ட்ரீட். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது பேதமின்றி ஆடிப்பாடி உற்சாகம். சென்னை எழும்பூர் கடற்கரை இடையே மின்சார ரயில் சேவை ரத்து. இரவு 7:45 மணிக்கு பராமரிப்பு பணி முடிவடைந்த பின்னர் வழக்கம் போல இயங்கும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அழிந்து வரும் குதிரையேற்ற கலையை மீட்டெடுக்க புது முயற்சி. மணப்பாறையில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பயிற்சி. செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிழிந்து தொங்கும் ராட்சச பேனர். உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்பு அகற்றப்படுமா என சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்ப்பு. திருச்சி மாவட்டம் உறையூர் அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் தீயில் கருகி சேதம். பொறியியல் பட்டதாரியான இளம் விவசாயி கவலை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா இலங்கை இன்று மோதல். ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி பல பரீட்சை. பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவருக்கான ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வெற்றி. 3-2 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்தியா அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவின் முதல் சுற்றில் இந்திய இணை வெற்றி. பிரான்ஸை சேர்ந்த இணையை வீழ்த்தி இந்திய இணை அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2வது தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது சீனா. மகளிர் 3 மீட்டர் ஸ்பிரிங் போர்டு டைவிங் பிரிவில் சீனாவின் சாங்யானி சென் இவன் இணை தங்கம் வென்று அசத்தல். ரோவர் செவ்வாய் கிரகத்தில் வெள்ளை கால்சியம் சல்பேட் நரம்புகள் கொண்ட பாறையை கண்டுபிடித்த நாசா. அம்புமுனை வடிவ பாறையை பெர்சிவியரன்ஸ் கண்டெடுத்ததாக நாசா எக்ஸ் தளத்தில் பதிவு.